ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த விலாக் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு என்னோடய மார்னிங் ரொட்டீன் தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த விலாக் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ காலையில் வந்து எழுந்திரிச்சோடனே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பிடிச்சி வச்சுருவேன். நைட்டே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வாட்டர் பாட்டிலில் பிடிச்சி வச்சுருவேன். இன்கேஸ் வந்து பிடிக்க மறந்துட்டேன்னா காலையில் எழுந்திரிச்சி பிடிச்சி வச்சுக்குவேன். ஸோ அப்போ தான் வந்து குக்கிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்து எல்லாருமே சாம்பார் தான் வைப்போம். ஸோ நானும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாம்பார் தான் வச்சுருந்தேன். முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவை வந்து எப்போ பார்த்தாலும் சாம்பாரே வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அம்மாவெல்லாம் திட்டிகிட்ருப்போம். ஆனால் வந்து நம்மளும் இப்போ அந்த இடத்துக்கு வரும்போது தான் நமக்கு தெரியுது. ஸோ என்ன குழம்பு வைக்கிறதுனே கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ செவ்வாய் வெள்ளி வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளும் சாம்பார் தான் வைக்க வேண்டியதாக இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது ஒன்றுமே நமக்கு புரியாது அம்மாவை பற்றி. ஸோ இப்போ நம்ம வந்து அம்மாவோட இடத்துக்கு வரும்போது தான் எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. காலையில் எழுந்திரிச்சி வந்தோடனே பார்த்திங்கன்னா அந்த பருப்பும் அதே மாதிரி சாதமும் வந்து வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் நான் வந்து வெளியில் போய் வாசல் தெளிக்கணும். இதை வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பருப்பை வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து பருப்பை வேக வைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா இது கூடவே வந்து கொஞ்சமாக ஜீரகம், 1 ஸ்பூன் ஜீரகம், பெருங்காயம், அப்புறம் 3 பல் பூண்டு, மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு குக்கரில் வந்து விசில் விட்டுருவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா கட்லெட் செஞ்சு கொடுக்கலான்னு தான் இருந்தேன். ஸோ அதால் இந்த பருப்பு வேக வைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு வேக வச்சிட்ருந்தேன். நம்ம டேரெக்டாகவே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றாமல் அப்படியே வந்து சக்கரவள்ளி கிழங்கை போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா இவர் வாங்கிட்டு வர கிழங்கு வந்து வேகவே வேகாது. அதால் தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அன்றைக்கி வாங்கிட்டு வந்த கிழங்கு என்னமோ புது உருளைக்கிழங்கா என்னன்னு தெரியல, ரொம்பவே நல்லா மையாக மசிஞ்சிருச்சு. நான் வேறு தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டேன். அது ரொம்ப வந்து ஒரு மாதிரி சொதன்னு ஆயிடுச்சு. அதனால் மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஸ்டீமரில் கூட வச்சுக்கலாம், அப்படியே வச்சு வேக வைக்கலாம். இல்லாட்டி வந்துட்டு இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் சும்மாவே தண்ணி ஊற்றாமல் அப்படியே வச்சு வேக வச்சுக்கலாம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா சாதம் வந்து தண்ணி ஒலை வைக்கிறதுக்காக தண்ணி ஊற்றி வச்சிட்டேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அரிசியும் வந்துட்டு ஊற வச்சுட்டேன். சர்க்கரை டப்பாவை வந்து நான் லைட்டாக வந்து ஓப்பனாக வந்து வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு எறும்பு இருக்குது பார்த்திங்களா, அது உள்ளே போயிடுச்சு. மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பு எறும்பு, சாமி எறும்புன்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து அதிகமாக இருக்கும். சிகப்பு எறும்புலாம் அதிகமாக இருக்காது, வரவே வராது. இந்த மாதிரி எறும்பு வந்து உள்ளே போயிடுச்சுனாவே ஜஸ்ட்டு நம்ம மூடியை கழட்டி இப்படி ஓப்பனாக வச்சாவே எல்லாமே ஓடி போயிடும். அன்றைக்கி என்னமோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருந்ததுங்க, போகவே இல்லை. சரி 2 கிராம்பை வேறு போட்டு வெளியில் வச்சுருந்தேன், அப்பையும் போகவே இல்லை. அப்படியே தான் அந்த சக்கரை டப்பாக்குள்ளே அப்படியே இருந்துகிட்டு எறும்பு. அதுக்கப்புறம் தான் ஒரு தட்டில் போட்டு அதை வந்து கொண்டு வெளியில் வச்சேன். வெளியிலையும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மோடமாகவே இருக்குது. மழை பெஞ்சிட்ருக்கு, இல்லை மோடமாக இருக்குது, வெயிலே இல்லை. அதால் சுத்தமாக அந்த தட்டிலையும் அப்படியே தான் இருந்துகிட்ருந்துச்சு. ஸோ ஒரு நாள் கழித்து தான் லைட்டாக வந்து போச்சு. அதுக்கப்புறம் டக்குன்னு டப்பாவில் போட்டு வச்சிட்டேன். நம்ம ஊர்லலாம் சும்மாவே வந்து வெளியில் வந்து இப்படி லைட்டாக வச்சாவே போதும், ஓடியே போயிடும். ஏன்னா அங்கே இருக்க அந்த வெயிலுக்கு வந்து டக்குன்னு ஓடியே போயிடும். இங்கே வந்து ஒரு மாதிரி சில்னஸாக இருக்கிறதால ஸோ அப்படியே இருக்குது. அந்த எறும்பெல்லாம் அந்த டப்பாக்குள்ளே அப்படியே இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆடி வெள்ளியா, ஸோ நார்மல் வெள்ளியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆடி வெள்ளி. ஸோ நிலவாசல் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தடவிட்டு அங்கே குங்குமம்லாம் வைக்கணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலந்துட்டு இருந்தேன். ஸோ அடுப்பில் வந்து பருப்பு வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்மில் வச்சுட்டு போயிட்டேன். இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து ஒலை போட்டு வச்சுருந்தேன் அரிசி போடுறதுக்காக. அதுவும் நல்லா கொதிச்சுட்டு இருந்துச்சு. கோலம் போட்டுட்டு வரதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தண்ணி கொதிச்சிச்சு. ஸோ அரிசியை கழுவிட்டு அதையும் போட்டுட்டேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு விளக்கி வச்சுருந்த பாத்திரமெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே எடுத்து வச்சுட்ருந்தேன். ஸோ இந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் எடுத்து வைப்பேன். பால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு இருந்துச்சு. ஸோ அதை நான் வந்து பால் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மீதி பாத்திரத்தை விளக்கிட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றி வச்சுருந்தேன். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து வெந்ததுக்கப்புறம் தான் இந்த பாலை தூக்கி அதில் வைக்கணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு ஓரமாக எடுத்து வச்சிட்டேன். இதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வைக்கிறதுக்கு தேவையான காய்கறிலாம் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்ருந்தேன். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் வந்து நான் கட் பண்ணி தான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைப்பேன். ஸோ கொஞ்சமாக முருங்கைக்காய் போட்டுக்கிட்டேன். எங்கள் 2 பேருக்குன்றதால கொஞ்சமாக வந்து முருங்கைக்காய், ஒரு 2 கத்திரிக்காய் போட்டாவே போதும். ரொம்ப போட்டோம்னா அது ரொம்ப நிறையா இருக்கும். அதனால் 2 கத்திரிக்காய், கொஞ்சமாக முருங்கைக்காய், தக்காளி, வெங்காயம், சின்ன வெங்காயம் தான். அதை வந்து நம்ம தண்ணியில் வந்து போட்டு வச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே தோல் உரிக்க ஈஸியாக இருக்கும். கண்ணும் அந்தளவுக்கு உங்களுக்கு எரியாது. அதனால் அதை தண்ணியில் போட்டு வச்சிட்டேன்.
பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு. இந்த கிழங்கு அது கூட வேக வச்சுருந்தேன்ல, ஸோ கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி ஊற்றுனதால ரொம்ப சொத சொதன்னு ஆயிடுச்சு. ஆனால் நல்லாவே வெந்துருந்துச்சு, சீக்கிரமாக வெந்துருச்சு. ஆனால் ஒரு மாதிரி சொத சொதன்னு ஆயிடுச்சு. மோஸ்ட்லி டிஃபன் பாக்ஸில் வைக்கும்போது தண்ணி ஊற்றாமே வைக்கிறதே நல்லது. பையனுக்காக தான் பருப்பு எடுத்து வச்சிட்ருக்கேன். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளையிலேருந்து தயவுசெய்து நீங்கள் வந்து சாப்பாடு வந்து எல்லாமே வந்து நம்ம என்ன வீட்டில் சமைக்கிறோமோ குழம்பு, ரசம், காய் எல்லாமே அதையே வந்து காரம் இல்லாமல் குழந்தைங்களுக்கு ஊட்டி பழக்கி விட்ருங்க. இல்லைன்னா வந்துட்டு தனியாக நம்ம ஸ்பெஷலாக என்ன பண்ணி கொடுக்குறோமோ அதை தான் கொஞ்சம் இன்னும் வளர்ந்தாலும் அதே தான் கேட்பாங்க. காரமும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் மோஸ்ட்லி நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்றோமோ அதையே பழக்கிடுங்க. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னோடய பையன் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு 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 நெய் இதை தான் கேட்பான். ஸோ அது ரொம்பவே நல்லது தான். ரொம்ப டேரெக்டாக ப்ரோட்டீன் உள்ளே போகும். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது நம்ம வெளியில் கூட்டிகிட்டு போனோம்னா ஸோ அந்த ஃபுட்டெல்லாம் அவன் சாப்பிடவே மாட்டான். குழம்புலாம் எதுவுமே ஊற்றிக்க மாட்டான். ஸோ வீட்டில் இருக்கிற சாப்பாடு ஃபுட்டு இது மாதிரி தான் எதிர்பார்ப்பான். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மெயின்டைன் பண்ணுறது அவனை. இன்றைக்கி வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுனே தெரியல. ஸோ ஆடி வெள்ளியாக அதால் கூழே நான் காய்ச்சிட்டேன். ராகி கூழ் ரெடி பண்ணிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. காய் வந்து பார்த்திங்கன்னா சேனக்கிழங்கு தான் ஃப்ரை பண்ணியிருந்தேன். இப்போ வந்து பையனுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ தான் வந்து நல்லா மசிச்சுட்டு அதில் வந்து ஒரு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா இது மட்டும்தாங்க சேர்த்துருந்தேன். வேறு எந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, சோம்பு இதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி இது மாதிரி பண்ணிவிட்டு நான் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா இந்த தண்ணி ஊற்றி வேக வச்சேன்ல கொஞ்சம் வந்து சொத சொதன்னு ஆயிடுச்சு ஒரு மாதிரி அந்த கிழங்கு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து இருந்துச்சுன்னா சூப்பராக வந்து அதில் டிப் பண்ணி அழகாக எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். பிரெட் க்ரம்ஸ் வந்து ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓட்ஸை வாங்கி நான் பவுடர் பண்ணி வச்சுருந்தேன். ஓட்ஸு வந்து டிப் பண்ணுறேன் வந்து அந்தளவுக்கு வந்து எனக்கு கோட்டிங் சரி வரல. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் இழுக்குது. பிரெட் க்ரம்ஸ் லைட்டாக வந்து இப்படி டிப் பண்ணி பொரிச்சாவே சூப்பராக வரும். இது வந்து எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. எண்ணெயில் பொரிச்சிட்டு இருக்கும்போது அந்த கிறிஸ்பினஸும் அந்தளவுக்கு வரல. அவனுக்கு எப்படியோ வந்து நான் போட்டு கொடுத்துட்டேன். டிஃபன் பாக்ஸில் 2 வச்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் கிளறி கொடுத்து சேனக்கிழங்கு வச்சு கொடுத்துட்டேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிளும் கட் பண்ணி கொடுத்தாச்சு. அவர் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஸோ வீக்லி வந்து 2 டேஸ் வந்து ஆஃபீஸ் போவார். ஸோ 2 டேஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி லன்ச் பேக் பண்ணுறது இருக்கும். ஸோ 2 பேரும் வந்து ஆஃபீஸ் ஸ்கூல் போகும்போது எனக்கு அந்த டே மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். மற்ற நாள்லாம் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அன்றைக்கி வந்து பேக் பண்ணி கொடுத்தாச்சு. இவனோட ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ 2 வச்சு கொடுத்துட்டேன். அந்த கட்லெட் வந்து 2 வச்சு கொடுத்துருந்தேன். ஆப்பிள் கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்துட்டேன். 2 பொடி தோசை சின்னதாக ஊற்றி கொடுத்துருந்தேன். இந்த ஓட்ஸை பொடி பண்ணி அதில் வந்து அழகாக நம்ம ஏதாவது கட்லெட் பண்ணால் அதில் டிப் பண்ணி போட்டு கொடுத்தலான்னு பார்த்தா எனக்கு ஓட்ஸ் வந்து சரியே வரல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்காமல் தோசை தவாவில் வந்துட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டேன். ஏன்னா ரொம்ப அதிகமாக இழுத்துகிட்டே இருந்தது. அதால் வந்து பார்த்திங்கன்னா ஓட்ஸை வந்து அப்படியே டிப் பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் வந்து ஜஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதை வந்து சேலோ ஃப்ரை மாதிரி பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி டே வந்து இப்படி தாங்க போச்சு. இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பபாய்.